திருக்குறள் சிந்தனை. பொழிலிடை நின்ற எழிலுடையாளை விழி கழிப்ப நோக்கி உருகி நின்ற தலைமகன் அவளது உருவம், கண், புருவம் முதலிய உறுப்பு நலன்களையும் அவளது குறித்த நோக்கையும் கூர்ந்து நோக்கி ஆர்ந்த காதலோடு அலமந்து உழந்து நின்று அவளது நெஞ்சினை சிறிதே உவந்து பார்த்தான். இழையிடை புகாது புடைபரந்தோங்கி யாண்டும் தளராது எனும்படி வளர்நிலை அமைந்து வனப்பு மிக கொண்டு திமிர்ந்து நின்ற அவளது தனங்களைக் கண்டு நிலை குலைந்து இவ்வாறு உருகி உரைக்கின்றான். தலைவியின் தனங்களை மத யானையாகவும் அவற்றின் மேலிட்டுள்ள துகிலை அதன் தலைமேல் படிந்துள்ள முகப்படாமாகவும் குறித்து ஒப்ப வைத்தது. மத களிப்பு உடையனவாய் நிமிர்ந்து நிற்றலோடு கண்டவர் நெஞ்சம் கதிகலங்குமாறு விளங்கி நிற்கும் அவற்றின் பீடு நோக்கி என்றும் மோக போக அங்கங்களுள் பெருமோகம் உழைப்பன தனங்களே ஆதலால் குலமகளாகிய தலைவியின் தனபாரங்களைக் கண்டு தலைவன் நிலை குலைந்து மிகு மையல் கொள்வான் என்று தகை அணங்குறுத்தல் அதிகாரத்தில் தெய்வப்புலவர் கடா களிற்றின் மேல் கட்படா மாதர் படா முளைமேல் துகில் என்றார். நாளையும் சிந்திப்போம்.